அனைவருக்கும் வணக்கம். அது மட்டும் இல்லாம ஒரு 10 பேர் 15 பேர் கிட்ட போலிங் கிட்ட ஏஜென்ட்டா எந்த ஒரு ஐடியுமே இல்லாம ஏடிஎம்கே சார்பா உள்ள இருக்காங்க. ஆனா கன்னியாகுமரியில நடக்கவிருக்கும் பிரச்சாரம் இதை பத்தின நியூஸ் மாறி மாறி எல்லா சேனல்களையுமே போட்டுட்டே இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க, பிரச்சாரம் ரத்தா இல்லை உண்மையிலே நடக்குதா, இதை பத்தின டீட்டெயில்டு. மற்றும் இப்போ விஜய் அவர்களோட கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரத்துன்னு வரும். அதாவது காவல்துறை அனுமதி கொடுத்துருந்தாலும் கூட ரத்து. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். மற்றும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகவும் சவாலாக இருக்கிற அந்த பூத் கமிட்டி பிரச்சனை, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம கன்னியாகுமரி பிரச்சனையை பேசுவோம். ஏன்னா இப்போ நாளைக்கு கன்னியாகுமரியில் விவேகானந்தர் கல்லூரி மண்டபம், அந்த கல்லூரி வளாகத்தில் தான் விஜய் அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டம் மாதிரியான ஒரு பிரச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி இன்றைக்கெலாம் கூட ஷெட்டு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலூர் ரத்து, கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற கவரப்பேட்டை ஏரியாவில் ரத்து, இந்த மாதிரி நிறையா ரத்து பார்த்தோன்னே கன்னியாகுமரியிலுமே ரத்து அப்படின்றது வந்திருக்கு நியூஸில். நானுமே அதை பார்த்தேன். ஆனால் உண்மையிலேயே கன்னியாகுமரியில் ரத்து தான். என்னென்னா பொதுக்கூட்டம் ரத்து, பிரச்சாரம் ரத்து கிடையாது. ரோடு ஷோ இருக்குது. முழுக்க நாளைக்கு விஜய் அவர்கள் ரோடு ஷோ வர்றாரு. இப்போ சமீப காலங்களில் வர ரத்துக்கான காரணங்கள் நான் சொல்லிடுறேன். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் அதாவது ரோடு ஷோ மட்டும் வந்திருப்பாரு. டாக்டர் பிரபு அவர்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்திட்டு அங்கேருந்து அப்படியே பேசாமல் நகர்ந்திருப்பாரு. இதுக்கான காரணங்கள் நான் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லிட்டேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ சமீப காலமாக ரத்தானதுக்கு காரணம் என்னென்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து நிறைய பேர் ஒரு தகவல் சேகரிக்கிற இடம், தீய சக்திகள் என்னென்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ரகசிய கண்காணிப்புகள், இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கன்னியாகுமரியிலே நான் சொல்லிடுறேனே, மத்தியானம் 12 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்குமான டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இரவு அப்படின்ற ஒரு டைம் வரும்போது அதிகப்படியான பாதுகாப்புகள் தேவை. இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு அரசு நமக்குடைய தமிழக வெற்றி கழக தொண்டர்களை ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க, சரியாக வர பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து வர்ற கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. என்னதான் தொண்டர் படை அமைச்சாலும் தன்னார்வல் படை வந்தாலும் அந்த பொதுமக்கள் கட்டுக்கடங்காமல் வர்ற அந்த கூட்டத்தை உண்மையிலே கட்டுப்படுத்த முடியல. அதை நம்மளுமே கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்றுலாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டத்தில் புகுந்து சிக்கின அனுபவங்கள் எனக்கே இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த போல் அனுபவங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் விஜய் அவர்களுக்கு சிறிய உடல் உபாதைகள், அதாவது அதிக சூடு பிரச்சனை, ஹீட் பிரச்சனை எல்லாருக்குமே இது நார்மலாக வர்றது. இப்போ ஒரு ஊரில் இருக்கிற கூட்டம் விஜய் அவர்களை பார்க்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க வெயிலில் நம்மளாம் நிற்க தான் செய்கிறோம். கண்டிப்பாக அது நமக்கு பிரச்சனை. ஆனால் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களிலும் அடுத்தடுத்த ஊர்களுக்கும் போகணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. முழுக்க ஒரு வண்டியில் இப்போ ஒரு தலைவர் ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு பிரச்சனைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, ஏதோ ஒரு மக்களிடையே பேசுறதுக்கு போறாருன்னா அந்த தலைவர் வண்டியில போயிட்டே இருப்பாரு, அங்க நின்று பேசிடுவாரு, அடுத்த நாள் அடுத்த ஊருக்கு போயிடுவாரு. இது நார்மலா நடக்கிறது. நம்ம சீமான்லாம் அப்படிதான் கத்திட்டு இருக்கிறாப்புல நம்ம பார்க்குறோம். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன நடக்குதுன்னா, முழுக்க ஒவ்வொரு இடத்திலும் வண்டி குறைந்தது 10 நிமிடத்துக்கு குறையாம நிற்கிது. ஒரு ஊர்ல இருந்து, அதாவது நார்மலா 1 கிலோமீட்டர் போறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுது. அந்த மிதந்து போகுது வண்டி அப்படின்றனால கண்டிப்பா இது உடல் ஹீட் பிரச்சனை காரணம் அப்படின்றது ஒரு உண்மை. என்னதான் நம்ம ஹீட்டை சமாளிக்கிறதுக்கு 1000 நம்ம தண்ணி, இந்த மாதிரி இளநீர் எவ்வளவோ குடிச்சு பார்த்தாலும் அந்த உடல் உபாதைகள் இதை தான் செய்யும். அது ஒரு சின்ன காரணமாக சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ரத்தானா கடலூர் அப்படின்ற மஞ்சனக்குப்பம், வடலூர், சேத்தியாத்தோப்பு, தொழுதூர் இந்த மாதிரி ஏரியாக்களில் கடலூருக்கு ரத்து பண்ணியிருக்காங்க. அது போக கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற கவரப்பேட்டையில் ரத்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மாற்று ஏற்பாடாக 19ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி தேர்தல் வருதுன்னா 21ஆம் தேதியோட பிரச்சாரம் அப்படின்றது ரத்தாகுது. அப்போ 21ஆம் தேதிக்குள்ளே விஜய் அவர்கள் இவ்வளோ ஏரியாக்களும் கவர் பண்ணி ஆகணும். அது போக தன்னுடைய தனிப்பட்ட தொகுதியான பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதிகளும் அதிக கவனம் செலுத்தணும். இவ்வளோனும் இருக்குது. இது போக இருக்கிற ஒட்டுமொத்த வேட்பாளர்களுக்கும் அவங்களோட நிறைய வேலை பார்க்கறதுக்கான அறிவுறுத்தல் இருக்கணும். அந்த அறிவுறுத்தலின்படி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ அதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினர் எல்லாருமே என்ன பண்ணுறீங்க, தொண்டர்களாக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கும் போய் அவங்களோட வாக்குகளை உறுதி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. உண்மையிலே இந்த அறிவிப்பு எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி தான் கொடுக்குது. நம்ம அண்ணன் நம்மளை வேலை பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஒரு இதில் ஏற்கனவே அந்த வேலையில் தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் களம் நமக்கு சாதகமாக இருக்குது, இதை தீய சக்தி எப்படியோ திருப்ப பார்க்குறாங்க, இதுக்கான வேலையை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற காரணமே ஜனநாயகன் இந்த மாதிரி லீக்
லீக் ஆனது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய குலைச்சலாக தான் இருக்கும், மன உளைச்சலாக இருக்கும். அது போக வந்து ரொம்பவே மனவேதனையில் இருக்காரு அப்படின்றதெல்லாம் உண்மை. இது வந்து இல்லாமல் இருக்காது. ஆனால் இது இப்போதைக்கு வந்து மனவேதனை படுறதுக்கோ இதை வந்து நம்ம ரொம்ப நோந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கோ வந்து இது டைமிங் கிடையாது அப்படின்றனாலையும் இதை விஜய் அவர்கள் பெரிய விஷயமா கருதலை அப்படின்றது முதல் உண்மை. ஏன்னா இன்னைக்கு வினோத் அவர்கள் கண்டிப்பாக எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் சரி, விஜய் அவர்களுடைய உண்மையான ரசிகர்களும் சரி, இந்த படத்தை தியேட்டரில் தான் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தாலும் கண்ணை பொத்திக்கிட்டு தனியாக போயிடுறோம். அதுதான் உண்மை. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வந்து திரைத்துறையிலேருந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள், சூர்யா, நிறைய பேர், விஷால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி அமைப்பு எல்லாமே வந்து இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உண்மைதான். இதுக்கான லீக்கான இடம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய படம், பெரிய பட்ஜெட் படம் ஒன்று லீக் ஆயிருக்குன்னா அந்த இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க வந்து கருப்பாடுகள் நிறைய சென்சார் போர்டில் மற்றும் எடிட்டிங் அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்குது அப்படின்றத நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் என்னமோ சீன் 2 சீன் வந்து ஒரு மாதிரி நிழலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அப்போ இந்த நிழல் வந்து பாஸ் பண்ணுற அந்த பட்டன் வச்சு அமுக்குறதெல்லாம் முழுக்க முழுக்க எடிட்டர் ரூமில் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான காரணம் எடிட்டர் ரூம்லேருந்து, ஏன்னா இந்த படத்தோட உரிமை 4 பேர்கிட்ட இந்த மொத்த படத்தோட HD பிரிண்ட் இருக்குது, படக்குழுவினர்கிட்ட 4K பிரிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. இப்போ இந்த படம் வந்து ஈஸியாக இன்றைக்கி வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா வெளிநாடை பொறுத்த வரைக்கும் சென்சார் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே வந்து இப்போ சென்சார் பிரச்சனை இருக்கிறனாலையும் வெளிநாட்டு பிரிண்ட் இங்கே வந்துரும்ன்றனாலையும் தான் மொத்தமாக வந்து இன்றைக்கி படக்குழுவினர் அதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. தேர்தலுக்கு பின்னால் அந்த படம் வந்து 30ஆம் தேதி வரதா இருக்குன்னு நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் இந்த படம் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக மன உளைச்சலே கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்து விஜய் அவர்கள் அதை கண்டுக்கலை அப்படின்றதும் இந்த படக்குழுவினருக்கான நஷ்டத்தை எப்படியும் பொதுமக்களாகிய நம்ம வந்து இந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைக்கி விஜய் அவர்களுடைய ரசிகராக இருக்கிறவங்க 500 கோடிக்கு போட்டு பணம் எடுத்துருக்கவங்க கண்டிப்பாக நம்மளால அந்த 1000 கோடியை பார்த்துருவாங்க. அதனால் அவங்களுக்கு நஷ்டம் ஆகாது அப்படின்றனாலையும் இது பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் கூட அந்த சைபர் குற்றத்தில் அந்த படத்தை கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நபரை வந்து கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வரைக்கும் அபராதமும் 2 வருஷம் சிறை தண்டனை அளவுக்கு அது பெருசாக அங்கிட்டு போயிட்டு இருக்கு. இதுக்கு CBI விசாரணைலாம் வேற கேட்டிருக்காங்க. அது என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பூத் கமிட்டி பிரச்சனைக்கு வருவோம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி. இதை நான் ஏன் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன்னா இன்னைக்கு அந்த எலெக்ஷனோட ஒரு முதுகெலும்பு, ஒரு கட்சியோட ஒரு முதுகெலும்பு அப்படின்றது ஒரு பூத் கமிட்டி தான். இப்போ புதுச்சேரியில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது உப்பளம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. அவருடைய மனைவி அதே ஏரியாவில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத் கமிட்டியில் அவங்க ஒரு மெம்பராக இருக்காங்க. இப்போ அவங்களோட மெம்பராக அவங்க இருக்கும்போது உள்ளே வர்ற வேட்பாளர் அது மக்களுக்கு இப்போ ஓட்டிங் மிஷினில் காட்டுறது ரொம்ப வயதானவங்களுக்குலாம் சரிவர தெரியாது. ஆனால் அவங்க விசிலுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கலாம். அப்போ அங்கே இருக்கிற பூத் ஏஜென்ட்டுக்கு தான் வந்து ஹெல்ப்பிங்காக இருக்கணும். அதுக்காகவே ஒவ்வொரு கட்சியிலேருந்தும் ஒரு ஆளுலேருந்து 5 ஆள் வரைக்கும் இருக்கலாம். அந்த உள்ள கமிட்டிக்குள்ளே வந்து 12 பேர்கிட்ட அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மேடம் வந்து உள்ளே உட்காந்துருக்கும்போது வர்ற ஆளும் கட்சி, அதாவது ஆளும் கட்சி கிடையாது, NDA கூட்டணியை சேர்ந்த ADMK வேட்பாளர் முன்னாள் MLA ஒருத்தர் நிறைய பேர் வந்து வயசானவங்க கேட்கும்போது நான் விஜய் அவர்களுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு கேட்கும்போது புதுச்சேரியில் அந்த சின்னம் வந்து அந்த EVM மிஷினில் 3ஆம் நம்பராம், ஆனால் 1ஆம் நம்பரில் தான் அந்த சின்னம் இருக்குன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக இரட்டை இலைக்கு ஓட்டு போட வச்சதா அவங்க ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. அது வந்து அவங்களும் சைடில் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சொன்னால் கூட நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. சைடில் வீடியோ ஓடுது, அதை முதல்ல பார்த்துருங்க. அவங்க எங்ககிட்ட தான் அதுவும் இல்லாம சார் நாங்க இந்த ஐடி கார்டு இல்லாம வெளியே உள்ள போக முடியாது சரிங்களா. ஆனா 10 பேர்கிட்ட அங்க ஐடி கார்டு இல்லாம 10 இல்ல 20 பேர்கிட்ட ரவுடிசம் பண்ணி மிரட்டினாங்க. பீப்புளை த்ரெட்டிங் பண்றாங்க. நீங்க வந்து ஒண்ணுதான் வந்து விசிலோட எங்களுக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க விசிலுக்கு, ஆனா 1ஆம் நம்பர் தான் விசிலுன்னு சொல்லி மக்களை வச்சு த்ரெட்டிங் பண்றாங்க சார். அது மட்டும் இல்லாம ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட போலிங் கிட்ட ஏஜென்ட்டா எந்த ஒரு ஐடியுமே இல்லாம ADMK சார்பா உள்ள இருக்காங்க. ஆனா நாங்க இப்பதான் புதுசா வர ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம், எங்களுக்கு ஏஜென்ட்டா கூட இருக்கிறவங்க உள்ள இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு என்ன கேள்விக்குறி? ஏன்னா நீங்கள் வெறும் 30 சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட புதுச்சேரிக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைனா 234 தொகுதி இதில் தமிழக வெற்றி கழகம் எடப்பாடியில் நிற்கல, அதனால் 233 தொகுதி அப்படின்னா 233 தொகுதியும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் 7150 வேட்பாளர்கள் இருக்காங்க. இதில் சுயேட்சைகள்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷமும் இல்லாமல் இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சமாக வேட்புமனு பண்ணியிருக்காங்க. அந்த வேட்புமனு புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் வந்து பெரிய விஷயம். அதில் நிறைய
ஸ்கேம் நடந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோவை தெற்குல போட்டியிட போகிறதுக்காக கரூர்லேருந்து 18 பேர் ஒரே தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதையும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க நிறைய பேர். அது அண்ணாமலை அவர்களே ஒரு பேப்பராகவே வெளியிட்டிருப்பாரு. இது போக விஜய் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதியான பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்களுடைய பேரில் 4 பேர், ஜோசப் விஜய்னு ஒரு பேருன்னு சொல்லிட்டு பெரம்பூர்லையும், திருச்சி கிழக்கில் 4 பேர் சி விஜய் அப்படின்ற பேர்லையும் களம் காண்றாங்க. அப்போ இவ்வளவும் வந்து எதுக்காக? மக்களை குழப்புறதுக்காக. இது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒய்யாத்தேவர் பன்னீர்செல்வம், ஒய்யாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம், அதாவது ஓபிஎஸ்ன்னு வர்ற மாதிரியான பேர்களை முழுக்க கொண்டு வந்து யாருன்னே தெரியாத நபருக்கு கிட்டத்தட்ட 10,000 வரைக்கான ஓட்டுகள்லாம் வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த ஓட்டுகள்லாம் யாருக்கு விழுக வேண்டியது? ஓபிஎஸ்க்கு விழுக வேண்டியது. இவ்வளோ பிரச்சனையும் வந்து அங்கே நடந்திருக்கு. அதே போல தான் இங்கே நடக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக இருக்கிற ஒருத்தர் இந்த பூத் கமிட்டிக்குள்ள அவரோட சின்னத்தோட அவன் மிஷினில் இருக்கும்போது அவருக்கு சார்பாக ஒரு நபர்லேருந்து 5 நபர் வரைக்கும் இருப்பாங்க அந்த பூத் கமிட்டிக்கு. அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பூத் கமிட்டிக்குள்ள கண்டிப்பாக 2 பெண்களாவது இருக்கணும் அப்படின்றது ஒரு சட்டம். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு சுயேட்சை வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம நம்புறதா, இல்ல தீய சக்தியோட மாற்று வேட்பாளர்கள் நம்மள கண்ணில் மண்ணத்துவம் வந்தவங்க அப்படின்னு நம்ம நம்புறதா அப்படின்ற பெரிய கேள்வி. ஏன்னா இந்த பூத் ஏஜென்ட்டா இருக்கிறவங்க தான் நாளைக்கு வாக்கு எண்ணிக்கையின் போது அவங்களுடைய பான் கார்டு தான் பூத் ஏஜென்ட்டா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்கள தான் நாளைக்கு வாக்கு எண்ணிக்கையின் போதும் உள்ள அனுமதிப்பாங்க. நம்மள மாதிரி நாங்கள் டிவிக்கு தொண்டர்கள், நாங்கள் போய் பார்க்க போகிறோம், நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகிகள், நாங்கள்லாம் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள உள்ள விட மாட்டாங்க. பூத் ஏஜென்ட்டா இருக்கிறவங்க தான் ஓட்டு எண்ணிக்கையின் அன்னைக்கு அங்கே நின்றாகணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த எண்ணிக்கை அங்கே வரும்போது ஒருவேளை ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஏதோ ஒரு பெரிய தலைவருடைய வாக்குகள் குறையுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பெரிய கலவரம் வர்றதுக்கும் அந்த சுயேட்சை வேட்பாளர்களாக நின்றுகிட்டு இருந்தவங்களோட அந்த ஒரு பூத் கமிட்டி ஆள்களுக்கும் அது போக ஆளுங்கட்சியாக இருக்கிற சில பேர் தீய சக்தியோட ஆளுகளும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அப்போ தனித்து விடப்பட்டது யாராக இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு தனித்து விடப்பட்ட இடத்துல நம்ம தமிழக வெற்றி கழகமும் நீங்கள் நாம் தமிழருமே சேர்க்கலாம். நாம் தமிழரை நீங்கள் ஈஸியாகவே இட போட்டுடலாம். முழுக்க அவங்க தீய சக்தி காசை வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க, எல்லாருக்குமே தெரியும். அப்படியே இல்லாட்டினாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அவரை என்ன சொல்லிட்டு இருக்காப்ல, நீ எனக்கு ஓட்டு போடாத, என்னைய குழி தோண்டி போதன்னு பேசிட்டு இருக்காப்ல. அப்போ இவர் வந்து வெற்றியை நோக்கிய பயணம் கிடையாது, முழுக்க அவர் பெட்டியை நோக்கிய பயணம். அதனால அவரை நம்ம கண்டுக்க கூடாது. அந்த இடத்துல தனித்து விடப்பட்டது நம்ம மட்டும்தான். அப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற அந்த 5 நபர்களால் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சுயேட்சை வேட்பாளர்கள், ஆளுங்கட்சி வேட்பாளர்கள், எதிர்கட்சி வேட்பாளர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பூத் கமிட்டியை பூரா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து போகிற 5 நபர்கள் சமாளிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. அப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் யோசிச்சு பாருங்க. இதில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு யோசிக்கும் போதே குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதி, இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதி, உதயநிதியோட சேப்பாக்க சட்டமன்ற தொகுதி, இந்த மாதிரி பெரிய தலைவர்கள், இப்போ கே என் நேருலாம் எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜியவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய தலைகளோட சட்டமன்ற தொகுதியில் எவ்வளோ மோசமான வேலைகள் நடந்திருக்கும். அதுக்கான வந்து சுயேட்சை வேட்பாளர்களை போட்டிருக்கிறவங்களுடைய அந்த சுயேட்சை வேட்பாளர்களும் அவங்க ஆட்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் வந்திருக்கிற அந்த பூத் கமிட்டிகள், ஏன்னா அவங்க சுயேட்சை ஜெயிக்கணும்னு இல்லை, இவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அவங்க வர்றாங்க. அப்போ இவ்வளோ வேலை நடக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக. இவ்வளோ விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்களுடைய காதுகளுக்கு போயிருக்கு. அது போக நம்மளுடைய பொதுக்கூட்டம், இந்த பொதுக்கூட்டத்தில் நடக்க போகிற பெரிய சதி வேலைகள் எலெக்ஷனுக்கு முன்னால் கரூர் சம்பவம் மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. நான் வந்து மக்களை சந்திக்கலாட்டினால கூட பரவாயில்ல, நான் டிஜிட்டல் மூலியமாக இன்னைக்கு வாக்கு கேட்டுருவேன். இன்னைக்கு இருக்கிற ஜென்சிகள் வந்து கண்டிப்பாக அதை பார்த்துருவாங்க. 14ஆம் தேதி கூட தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு விஜய் அவர்கள் நேர்காணலில் ஜி தமிழில் மக்கள் நாயகன் நிகழ்ச்சியில் வர்றாரு. எவ்வளவோ நிகழ்ச்சி இன்னைக்கு ஈஸியாக இருக்குது, மக்களிடையே கொண்டுட்டு போய் ஈஸியாக சேர்த்துற முடியும். நம்மலாம் இருக்கோம் இன்னைக்கு களத்தில். கண்டிப்பாக குடும்பத்துக்காரங்கள்ட்ட ஓட்டு போடுங்க நம்ம இன்னைக்கு கெஞ்சி கதறி போட வச்சிடலாம், அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு மக்களுடைய அந்த பாதுகாப்பை கருதி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் இவ்வளோதையும் வந்து பரவாயில்ல, ரத்துனா என்ன, என்னுடைய மக்களை நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமமாக போய் பார்ப்பேன், அப்போ பாதுகாப்பு நம்ம கையில் இருக்கும், நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம கையில் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அதுதான் தடைப்பட்டிருக்கே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. முழுக்க வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நம்மளின் பாதுகாப்பு கருதி தான் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்காரு. அது அவருக்குமே ரொம்ப மன வருத்தத்தை தான் கொடுத்துருக்கு. அதனால யாரும் வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா சீக்கிரமா அவங்கவுங்க ஊருக்கு வந்துருவாரு. அது போக நிறைய நியூஸ்ல வந்து ஒரு சில மேட்டர்கள் மாற்றி சொல்றாங்க. அதனால அதை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. நான் இது வந்து தமிழக வெற்றி கழகத்தோடைய சேனல் அப்படின்றனால நான் உங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். உங்களுக்கு வேறும் ஏதாவது உங்க ஊர்களை பத்தி டீட்டெயில் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது பூத் ஏஜென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இப்போ இருந்தே முன்னெச்சரிக்கையா இருங்க. அதனால தான் அவேர்னஸ் வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து இந்த 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப பூத் கமிட்டிக்கு போல்டான ஆட்கள் நமக்கு தேவை. அதனால தயவு செய்து இந்த வேலையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த முதுகெலும்பா இருக்கிற பூத் கமிட்டியால தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும். இதுதான் நம்மளுடைய கருத்து. மறக்காம உங்களுடைய கமெண்ட்டையும் மறக்காம சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.